ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்ல எந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்மே நடக்காது. பட் இந்த ஒரு எபிசோட்ல நிறைய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 16. கைஸ், நீங்க என்ன இன்னமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் கிட்டுமல் போடுவோம் பத்தியா டஸ்ட் இருக்கு, இப்படிலாம் பண்ணா இப்படிதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது டஸ்ட்? நான் சொன்னேன் இங்க இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. ரூம் எப்பவுமே ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பாராவே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏதோ மேடு மாதிரி வாழ பார்த்துட்டு இருக்கான். இவன் தனக்குன்னு சில ரூல்ஸ் வச்சு அதுல டிசிப்ளினா இருக்கிறதுனாலதான் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணவும் இவனால முடியுது. என்னோட ரூல்ஸ் படி எதுவும் பெர்ஃபெக்டா இல்லைன்னா இவனுக்கு அது பிடிக்காது. மேபி இதுதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமோ. வாரவ நான் புரிஞ்சுக்கிட்டாதான் என்னால அவன் கூட கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வாரோ என் கூட வந்து ட்ரைனிங் பண்ண நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நாகியும் நம்ம ஹீரோ மட்டும் தான் விளாடுறாங்க தவிர்த்து பாரோ தனியா அவனோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இன்னும் 40 மினிட்ஸ்க்கு இதுதான் என்னோட ரொட்டீன், நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாரோ சொல்றான். இவன் எப்படி பண்ணா நம்ம எப்படி இவன் கூட பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு நாகி யோசிக்குவோம். ஒருவேளை இதனாலதான் இவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானே என்னமோ. நான் இவன் கூட கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணணும்னா நானும் இதுல கலந்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒன்னாலலாம் முடியாதுன்னு பாரோ சொல்றான். பாரோ கூட நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணுவோம், நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு நாகியோ கூட போறான். என்னோட டீமை தோக்கடிக்கணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செகண்ட் செலக்ஷன்ல நாங்க இதுதான் பண்ண போறோம். இண்டிவிஜுவலாவும் புதுசா ஒரு பிளேயர்ஸ் கூட அவங்களை விளையாட விட்டு இண்டிவிஜுவல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சீக்கிரம் அந்த ஸ்ட்ரைக்கரை காமிச்சிங்கன்னா எங்க மார்க்கெட்டிங்க நாங்க பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு பிசினஸ்மேன் சொல்லவும். உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல ஒரு செலிபிரிட்டி, அவனை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது தான். ஒரு பிளேயர் கஷ்டம் அவனை வச்சு மார்க்கெட்டிங் பண்றீங்க. அவனை அந்த மைண்ட்லயே இருக்கிறதுனால வெளியூர்ல போய் விளையாடும் போது ஒன்னும் சாதிக்காம 3 வருஷத்துலயே திரும்ப வந்துருதான். லாங்குவேஜ் அவனுக்கு ஒரு பேரியரா இருக்கு. நீங்க எப்படி பண்றதுனாலதான் ஜப்பானோட சாக்கர் இன்னும் 3rd ரேட்லயே இருக்கு. பட் நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு உண்மையான ஸ்ட்ரைக்கர் உங்களுக்கு கிடைப்பான். அவன் உங்க செலிபிரிட்டியா மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்பையோ வின் பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்றதுக்காக தான் நான் என்னோட இந்த வாழ்க்கையவே ப்ளூ லாக்ல அர்ப்பணிச்சிருக்கேன். இது முடியும் போது நான் பண்ணது எவ்வளவு கரெக்ட்னு உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு ஈகோ சொல்லவும். பட் இது மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன நடக்கணும் எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அட்வைசர் சொல்றான். இந்த பாரத் திரும்பவும் சொல்ல கேட்காம சிங்கிள் பெட்லயே படுத்துட்டானா. ஆனாலுமே ரோமனா ரொம்பவும் நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கான். சோ அதுக்காகவாச்சும் அவனுக்கு இந்த சிங்கிள் பெட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நாகி போய் மேல படுத்துக்கிறான். நான் எங்க படுக்கணும்னு எவனுமே என்கிட்ட கேட்கல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ரியோ சீகிரி கொனிகாமி எல்லாரும் வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஈசுகி நேரத்துக்கு 4th ஸ்டேஜ் ஆச்சு போயிருப்பான். நம்ம சீக்கிரமா எப்படியாச்சு அவங்களை கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சீகிரி சொல்லுவோம். அதுக்கு அவசரப்பட்டு இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு கொனிகாமி சொல்றான். அதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாலும் வீக்கான பிளேயர்ஸ் தான் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சீக்கிரி சொல்லுவோம். நாகிய தோக்கடிச்சா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரியோ சொல்றான். நீயும் ஒரு ஜீனியஸ், உன்னோடது அடாப்டபிலிட்டி அப்படின்னு நறுக்கையா சொன்னா. என்னோட ஆப்போனன்ஸ்க்கு தகுந்தபடி அவங்க வெப்பனையை நான் அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க. என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்த செல்ஃபிஷ் கிங் போரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாரோ உன்னோட ஐடியல் பிளே ஸ்டைல் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். கோல் போடணும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்னு நான் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஃபீல்டுல நம்மளால ஒத்துமையா கோல் போட முடியும். என்னோட கோலை நான் மட்டும் தான் போடுவேன், அதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு பாரோ சொல்லுவோம். நீ செல்ஃபிஷா இருந்ததுனால தானே எங்க கிட்ட தோத்த. டீம் ஒர்க் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டீம் ஒர்க் பண்ணணும்னா நறுகையாவை செலக்ட் பண்ணிருக்கலாம்ல, என்னையே ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு பாரோ கேட்கறான். நறுகையாவை பண்ண என்னால ஈஸியா காப்பி பண்ண முடிஞ்சது, ஆனா உன்னோட அப்படி கிடையாது. உன்னோட 28 மீட்டர் சார்ஜிங் ஸ்பீட் நான் என்னதான் பண்ணாலும் இதை என்னால அப்டைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் கேட்கறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ சொன்ன ரீசன்ஸ்க்காக தான் என்னோட கோல்ஸ் நான் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரோ சொல்றான். வேணா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கான், திருந்தவே மாட்டான். ஆனா இவங்கிட்ட அதுக்கான ஸ்கில்ஸும் இருக்கு. சோ இவனை குறைய சொல்லிட முடியாது. பட் இவனோட செல்ஃபிஷ்னஸ்னால தான் இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும்போது சோப்போ இவனை கண்ணு தெரிச்சுட்டு சாரின்னு சொல்றான். பார்த்தா அது கொனிகாமி தான். இசகி நீங்க இன்னும் 3rd ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கொனிகாமி கேட்கவும். வினாரன் கூட மோதி பாச்சராவை இழந்துட்டு அதுக்கப்புறம் பாரோவை ஸ்டீல் பண்ணிட்டீங்க, நறுக்கையா கதை முடிஞ்சுது, இப்போ பிரசன்ட்ல இருக்கோம் அப்படிதான் கொனிகாமி கேட்கவும். நீ யார் கூட டீமா பண்ணிருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும். நான் தான் ஜீனியஸ் அப்படின்னு சீகிரி அங்க வந்து நிக்கிறான். ஹாய் சீகிரி நம்ம ஹீரோ ஹாப்பியானா. எங்களை ஏன்டா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சில தண்ணி அடிக்கவும். நாகி தான் டீம் அப் பண்ணணும்னு கேட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் பேர் அடிப்படுதுன்னு நாகி அங்க வந்து நிக்கிறான். என்ன பப்ளிக் பாத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும். நல்லா இருக்குல்ல அப்படின்னு நாகி சொல்றான். நாகி டீம் அப் பண்ணணும்னு வந்து கேட்டா நானா இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சீகிரியோ கொனிகாமியோ சொல்றாங்க. பப்ளிக் பாத்துல ஸ்விம் பண்ண கூடாதுன்னு பாரோ வந்து திட்டவும். நிஞ்சா அப்படின்னு நாகி தண்ணிக்குள்ள மூழ்குதான். இந்த பாரோக்கு என்னப்பா ஓசிடியா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கானே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சரி யார் கூட நீங்க மோத போறீங்கன்னு சீகிரி கேட்கவும். இன்னும் முடிவு பண்ணல நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீங்க யார் கூட மோத போறீங்கன்னு கேட்கவும். ஆப்வியஸா உங்க டீம் கூட தான், நாகியை தோக்கடிக்க தான் நான் உங்க கூடயே சேர்ந்தேன் அப்படின்னு ரியோ அங்க வந்து நிக்கவும். ரியோ எப்படி இருக்க அப்படின்னு நாகி கேட்கவும். இப்போ நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்ம எதிரிங்க, நீ என்ன விட்டுட்டு போனவன் தானே அப்படின்னு ரியோ சொல்லவும். நாங்களும் உங்க கூட தான் மோதணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சீகிரி குனிகாமி சொல்லவும். நான் அதுக்கு ரெடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 பேரும் பாஸ் பண்ணுவோம். பாரோ ஸ்ட்ரென்த் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு பிளெக்சிபிளா இருக்கோ அவங்க அந்த இடத்துல நின்று ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ஒழுங்கா என்கிட்ட பால பாஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு பாரோ சொல்லவும் நீ பாஸ் பண்ணா நானும் பண்றேன் நாகி சொல்றான். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்காது, நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் இருந்து லிங்க் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜெயிச்சா அவங்க டீம்ல இருந்து யாரை பிக் பண்றதுன்னு கேட்கவும் நம்ம 3 பேர்கிட்டயும் இல்லாத ஒரு வெப்பன்னா அது ஸ்பீடு தான். சோ சீகிரியை நம்ம செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் எனக்கு தெரிஞ்சு குனிகாமியை நம்ம செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஃபீல்ட் அவன் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு பாரோ சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கவும் ரியோவை நம்ம செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அவனும் ஒரு சூப்பர் பிளேயர் தான் சொல்லவும் ஒவ்வொருத்தர் மைண்ட்லயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. பட் இப்போ நம்ம அதை பத்தி யோசிக்க தேவையில்ல, முதல்ல நம்ம வின் பண்றதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் முடிவு பண்றாங்க. பாரோ பிசிக்கு நான் அவனை பாத்துக்கிட்டேன்னு குனிகாமி சொல்லவும் நாகியை விட நான் ஸ்பீடா இருப்பேன், நான் அவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சீகிரி சொல்லவும் ஈசகிக்காக தான் நாகி என்ன விட்டு போனா, சோ அந்த ஈசகியை நான் தான் கிரஷ் பண்ணுவேன் அப்படின்னு ரியா சொல்றான். ஈசிக்கியோட வெப்பன் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அவனை செலக்ட் பண்ணலாம். பாரோ யூஸ்ஃபுல்லா இருப்பான் பட் அவன் செல்ஃபிஷா இருப்பான், இல்ல நாகியை சூஸ் பண்ணலாமா நம்ம யோசிக்கவும் நாகியவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், அப்படின்னா தான் நான் அனுபவிச்சுதான் அவனும் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு ரியோ சொல்லவும் ரியோ எனக்கு தெரிஞ்சு நீ இதை பர்சனலா எடுத்துக்கிட கூடாது, அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம சூஸ் பண்றவங்களை வச்சு தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு குனிகாமி சொல்லவும் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கிறத பத்தி யோசிப்போம், நம்மளோட மேட்ச்ல அவங்க விளையாடுறத வச்சு யாரை செலக்ட் பண்றதுன்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சீக்கிரி சொல்றான். 4th ஸ்டேஜோட கேஃபடீரியாவை காமிக்கிறாங்க. என்னோட டீம் மேட்ச் பண்ணலாமான்னு கேட்கவும் நீங்க டாப் 3 பிளேயர்ஸ் உங்க கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே விலகி போறாங்க. இப்படியே போனா டைம் அவுட் ஆயிருமே அப்படின்னு டாக்கிமிட்ஸ் பயப்படுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எப்படியோ ஈசகி இங்க வந்துருவான் அப்படின்னு பாஷிரா சொல்றான். ஒரு வேளை அவன் தோத்து போயிருந்தா ஜிபே கேட்கவும் அவன் கண்டிப்பா இங்க வருவான் அப்படின்னு பாஷிரா சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் தோத்து போக தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். 2 ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான், அவன் கூட போய் பாஷிரா ஜாயின் பண்ணிக்கிறான். இத்தனை வருஷத்துல நான் இவ்வளவு சோகமா ஒருத்தனை பார்த்ததே இல்ல அப்படின்னு பாஷிரா சொல்லவும் வேணும்னே என்ன கடுப்பேத்திரியா அப்படின்னு ரென் கேட்கிறான். இல்ல நம்ம கொஞ்சம் மோதி பார்க்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாஷிரா சொல்றான். சூப்பர் ஹீரோஸ் வில்லன் கூட ஃபைட் பண்ண போகும்போது இப்படிதான் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், குனிகாமி சொல்லவும் கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சீகிரி சொல்றான். நம்ம ஹீரோ டீமும் சீகிரி டீமும் இப்ப மோதுறாங்க. இப்போ எனக்கு பயம் இல்ல, இந்த 2 ஜீனியஸஸ் என் கூட இருக்கிறதுனாலயா இல்ல நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டதுனாலயா எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாரோ பால கொண்டு போகும்போது குனிகாமி போயிட்டு அவனை தடுக்கிறான். பட் குனிகாமி கொஞ்ச நேரத்திலேயே பின்வாங்கிருக்கான். அவன் கிட்ட வரவோ திரும்பவும் தடுக்கிறான். குனிகாமி என்னதான் பண்றா புரியுது, பாரோவோட ஸ்ட்ரென்த் அவனால தடுக்க முடியாதுங்கிறதுனால குனிகாமி அவன் எஃபோர்ட்டை யூஸ் பண்ணல, பாரோவோட ஷூட்டிங் ரேஞ்ச் பக்கத்துல வரும்போது மட்டும் அவனை நெருங்க விடாம பாத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு பாரோ சீக்கிரம் என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்லவும் அதெல்லாம் நான் பாஸ் பண்ண மாட்டேன், நானே தான் கோல் போடுவேன் அப்படின்னு பாரோ சொல்றான். இவ்வளவு செல்ஃபிஷாவா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாகி நீ பொசிஷன்லயே வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டான், உன்னை விட மாட்டேன் ஈசகி, நான் இந்த தடவை உன்னை கிரஷ் பண்றேன் அப்படின்னு ரியோ வந்துட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா பாரோ கிட்ட ஓடுறான். பாரோ செல்ஃபிஷா தான் இருப்பான், பால பாஸ் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு குனிகாமி ரியோ சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து பால எடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நான் ஒருத்தனா தடுக்க முடியாது, ரியோ பால பாஸ் பண்ண போறானா இல்ல கொண்டு போக போறானா, நான் கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து குனிகாமி கிட்ட அவன் பால பாஸ் பண்றான்னு ஓடுனா பால் சீக்கிரி கிட்ட போகுது. பால கேட்ச் பண்ணும்போது நீ ஸ்லோவாகி தான் ஆகணும் அப்படின்னு நாகி அவன் கிட்ட நெருங்கவும் இப்போதைக்கு நீ ஸ்பீட நெருங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாகியை விட சீக்கிரி செம ஃபாஸ்டா ஓடுறான். பாரோ செல்ஃபிஷா இருந்ததை யூஸ் பண்ணி அவங்க டீமை பண்ணி ஒரு பிளான போட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இப்போ அவங்க கோல் போட்டுட்டாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் இப்போ ரெடியா இருக்கேன் நாகி சொல்லவும் நானும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பாரோ மட்டும் பால பாஸ் பண்ணியிருந்தோம்னா அழகா இவங்களால கோல் போட்டுருக்க முடியும். ஆனா பாரோ செல்ஃபிஷா இருந்துட்டு நான் மட்டும் தான் கோல் போடுவேன் பால வச்சுக்கிட்டே இருந்ததுனால ரியோ அதை வந்து புடுங்கிட்டு போய் அவங்க டீம் கோல் போட்டுட்டாங்க. இனிதான் கதையை வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.